உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது வேற. நான் ஏன் ட்ரெஸ் எடுக்க போனா கையோட மேடம் ட்ரெஸ் தான் வருது. இந்த காரணத்துக்காகவே நான் லட்சுமியை என் கூட கூட்டு வந்திருக்கவே கூடாது. எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணிட்டே இருக்கா, ஒவ்வொரு பொருளையும் பண்றா. தன்னந்தனியா யாரு பேசிப்பாங்க தெரியுமா? காதலன் இல்லனா பைத்தியம். எனக்கும் தெரியும். நான் உனக்கு காதலனா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீதான் என்ன முழு பைத்தியமா மாத்திட்டியே. நான் உன்கிட்ட சொன்னல, என்னோட அலமாரில உன்னோட துணியை வைக்காதன்னு. எதுக்கு வச்ச? இப்ப ஏன் துணி கிடைக்க மாட்டேங்குது? என்னோட அந்த ஆரஞ்சு ஷர்ட் அப்புறம் ப்ளூ ஜீன் எங்கனே தெரியல. ஏன்னா உன்னோட Dress கீழே இருக்கு, மேல இல்ல. மேல என்னோட Dress இருக்கு. இதுதான் உன்னுடைய துணி. தேங்க்ஸ். ஏன் ட்ரெஸ்ஸ பாத்துக்கிறத முதல்ல விடு. அதோட என்னையும் பார்க்க வேண்டாம், புரியுதா? பாக்குறது பாத்துக்கிறது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. பாக்குறது சரி, ஆனா பாத்துக்கணும். ஒவ்வொரு அசைவும் நான் பாத்துக்கணும், உன்னையும் நான் பாத்துக்கணும். சரி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? நீ இப்படி தனியா நின்னு பேசுறத முதல்ல விட்டுடு. மனசுக்குள்ளே பேச கத்துக்கோ. அப்படி நீ பேசினா மட்டும்தான் யாருக்கும் கேட்காது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் என்ன சொல்லுவாங்க? காதலன் இல்ல பைத்தியம். என்ன நீ பைத்தியம்னு சொல்றியா? அட இது என்ன வம்பா இருக்கு? உன் நல்லதுக்காக தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நல்லதுக்காக சொல்றதா? இங்க வா பாரு. நீயே கண்ணாடியில பாரு, எவ்வளவு மாறி போயிருக்கன்னு பாரு. முதல்ல எவ்வளவு நல்லவளா இருந்த. நான் உன்னை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருந்த. அப்பெல்லாம் நீ இவ்வளவு பேசவே மாட்டேன், என்கிட்ட எப்போ நீ ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். ஆனா இப்ப என்னாச்சு? நான் இப்ப மாறி இருக்கேனா? நான் மாறினதுக்கு முழு காரணமே நீதான். நானா? எங்க போற? இது ஹோட்டல், இது வீடு இல்ல. நான் எங்கேயும் போகல. அப்ப இது காத்துக்காக டோர் ஓபன் பண்ணிருக்கியா? இல்லையே, உனக்காக. உனக்கு லேட் ஆகுது, சோ நீ போகணும். அதோட நீங்க இருந்து போனதானே என்னாலயும் ரெடி ஆக முடியும். நானும் ரெடி ஆயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் இல்லையா? எதுக்கு நீ பேசும்போது இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுற? இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டா? எல்லாத்துக்கும் எதிரா நேர்மாறா பதில் சொல்ற. உன்னோட கேள்விலேயே பதில் இருக்கு, உன்னோட பதிலேயே கேள்விகள் இருக்கு. உனக்கு தான் இப்போ லேட் ஆகிட்டு இருக்கு. இத நான் சொல்லலாம் இல்லையா? கேள்வி கேட்கல, பதில் சொல்லல, குழப்பமும் இல்ல. வாவ், வெரி குட். நீ பார்த்தல என்கிட்ட நீ எந்த மாதிரி பேசுறேன்னு. நீ இருக்கே இங்க பாரு. நான் இப்ப மீட்டிங்காக கீழே போறேன். அண்ட் மீட்டிங் நடக்கும்போது நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, புரியுதா? ஏன்னா நான் அங்க ரொம்ப பிஸியா இருப்பேன். எவ்வளவு பிஸினா நான் உன்னை கண்டுக்க கூட மாட்டேன். பட் தப்பி தவறு உன்னை பார்த்தாலும் நான் உன்னை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவேன். நீ யாருன்னே தெரியாத மாதிரி நடிப்பேன். வேற ஏதாவது? நான் வெளியே போயிருந்தேன். எங்க லெஃப்ட் சைடுல ஒரு ரூம் இருக்குல்ல, அது எம்டியா இருந்துச்சு. யாரும் புக் பண்ணல. ஆனா நான் திரும்பி வரும்போது அதை புக் பண்ணிருக்காங்க. பட் லக்கி மீ, ரைட் சைடுல இருக்கிற ரூம் காலியா இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு திரும்பி வரதுக்குள்ள உன்னோட மூட்டை முடிச்சல கட்டி வை. இந்த ரைட் ரூமுக்கு நீ ஷிஃப்ட் ஆயிடணும். ஓகே, பை. ரிஷி, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம். நீ எவ்வளவு வேணாலும் ஓவரா பண்ணு, ஆனாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். எப்படி பண்ணுவேன்னு தெரியாதானா? ஆனா நான் நிச்சயமா உன் கூடவே தான் இருப்பேன், இதே ரூம்ல. Wow, Malishka, you look gorgeous. ரிஷி, ரெடியா இருந்துக்கோ. இன்னைக்கு நீ என்ன பார்த்ததோ லக்ஷ்மியை விட்டு விலகி வரதான் போற. அதை பண்றதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த லக்ஷ்மி கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவேன். என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த லக்ஷ்மி கூட தங்க நான் விட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.